பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பின்னே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன். ஆண்டவராகிய இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாயிருக்கிறோம். அவர் நம்மை புல்லுள்ள வெளிகளிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய பிரதான மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். தம்முடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கிவிட்டார். அவருடைய சொந்த பிள்ளைகளாய், அவருடைய ஆடுகளாய் நம்மை சேர்த்து கொண்டார். ஆகவே தான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது 23ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. அவருடைய ஆடுகளாகிய நாம் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. காரணம், அவர் நமக்கு அழியாத ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. எவ்வளவு ஒரு நல்ல மேய்ப்பன்! அவர் தம்முடைய கரத்துக்குள்ளாக நம்மை மறைத்து கொள்ளுகிறார். அவருடைய கரத்துக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். ஒருவனும் அவரிடத்திலிருந்து நம்மை பறித்து கொள்ளவே முடியாது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விடும் பொழுது, மந்தையிலிருந்து அந்த கூடாரத்திலிருந்து அவன் வெளியே விடும் பொழுது அவைகளுக்கு முன்பாக அவன் நடந்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் உலகத்திலே கடந்து போகும் பொழுது நமக்கு முன்பாக கர்த்தர் நடந்து போகிறார். வேதம் சொல்லுகிறது, இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று நமக்கு பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை நாம் கேட்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் இங்கே எழுதுகிறார், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், மேய்ப்பனுடைய சத்தத்தை, நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை, அந்த குரலை நாம் அறிந்திருக்கிறபடியினால், அவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறபடியினால் நாம் அவருக்கு பின் செல்லுகிறோம். நல்ல ஆடுகள் நல்ல மேய்ப்பனுக்கு பின்னாலே செல்லும். சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினாலே நாம் எங்கும் வழிமாறி போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, நமக்கு பின்னாலே சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்கும், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று. நம்மை நல்ல மேய்ப்பனாக அவர் முன்னாக சென்று நமக்கு முன்னாக நடந்து போய் நம்மை வழிகாட்டி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு, அந்த மேய்ப்பனுக்கு பின் செல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது.
ஆகவே கர்த்தருடைய வசனத்தை அறிகிற அறிவில நாம் வளரும் பொழுது சத்தத்தை அறிந்து கொள்ளுகிறோம். அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பின்னாலே நாம் செல்லுகிறோம். மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கமே திருடனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் விலக்கி தம்முடைய ஆடுகளாகிய நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு வந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாய் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி பரிபூர்ண ஜீவனை தந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே ஒன்றுக்கும் நாம் கவலைப்பட வேண்டாம். யாரும் அவருடைய கரத்திலிருந்து நம்மை பறித்து கொள்ளவே முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போல என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. இங்கு ஒரு மேய்ப்பனை குறித்து ஓமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவனுடைய மந்தையிலே 100 ஆடுகள் இருந்தது. ஒரு நாள் அவன் மந்தையை மடக்கும் பொழுது ஒரு ஆடை காணவில்லை, தொலைந்து போய்விட்டது. மற்ற 99 ஆடுகளையும் மந்தையில விட்டுவிட்டு அவன் அந்த ஒரு ஆட்டை தேடி காடு மலையெல்லாம் அலைந்து திரிகிறான். முள்ளுகளுக்குள்ளே சிக்கியிருந்த அந்த ஆடை கண்டுபிடிக்கிறான். அவன் எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு அவன் வந்து அயலகத்தாரை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறான், காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதே போலத்தான் நாம் ஒரு காலத்திலே காணாமல் மந்தையை விட்டு விலகி இருந்தோம். நம்மை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். முட்களுக்குள்ளும் கல்லு கரடுகளுக்குள்ளும் பாழான இடங்களுக்குள் விழுந்து கிடந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய சொந்த ஆடாக அவருடைய மந்தைக்குள் சேர்த்து கொண்டார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய மந்தைக்குள் நாம் இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிறார், என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே என்னுடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். நிறைவிலே மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய ஆடு, அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒருவனும் எங்களை உம்முடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உம்முடைய சட்டைகளுக்குள் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளும். மேன்மையான ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ள உதவிச்சு தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.